சரிகமபா சீசன் 5ல ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்த பாடகர் சபேசன் அவர்கள் முதல் முறையா சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி லட்சக்கணக்கான ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 மாசம் வெற்றிகரமா ஒளிபரப்பாகி ரீசெண்டா தான் முடிவுக்கு வந்திருக்கு. அதுல டைட்டில் வின்னரா சுசாந்திகாவும் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா சபேசன் அவர்கள் வந்திருக்காங்க. ஆனா சில ரசிகர்கள் சபேசன் தான் டைட்டில் வின்னரா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கோவத்தையும் மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. அதுல சில பேர் சமூக வலைத்தளங்கள்ல டைட்டில் வின்னரை பத்தியும் அந்த நிகழ்ச்சியை பத்தியும் ரொம்பவே மோசமா விமர்சனம் பண்ணி திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதை பார்த்துட்டு பாடகர் சபேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரிகமபா நிகழ்ச்சியில எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது நிஜத்துல இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அதுல ரன்னரப்பா வந்தது மகிழ்ச்சி தான். ஆனா டைட்டில் வின்னரா வர முடியல அப்படிங்கிற ஏக்கமும் வருத்தமும் இருக்கு. என்ன பண்றது, அன்னைக்கு என்ன விட சுசாந்திகா ஏதோ ஒரு சில புள்ளி வித்தியாசத்துல முன்னாடி போய் வின் பண்ணிட்டாங்க. மத்தபடி வேற எதுவும் அங்க கடைசி நேரத்துல நடக்கல. இது தெரியாம சில ரசிகர்கள் ரிசல்ட்ட மாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு நீங்க எவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு துளி கூட நினைச்சதில்ல. ரொம்பவே பெருமையா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து என் லைஃப் ஃபுல்லா உங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சபேசன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.